அதிகாரிகள் அவருக்கு எல்லாத்தையும் பாயிண்ட் பாயிண்டா கொடுக்கும்போது அதை ரொம்ப கேஷுவலா நோட் பண்ண நம்ம தலைவரை பாத்தீங்களா? ஏன் உங்களுக்கு இப்படி வணக்கம் இப்படி டக்குன்னு வைக்க மாட்டீங்களா? இப்படிதான் வைப்பீங்களா? அக்கல்ல கட்டிய சட்டை லூஸா தானே இருக்கு, இப்படி நேரம் அப்படி வச்சிடலாம். மேனரிசம். சரி சரி சரி. என்னது? அதான் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு. அங்கே என்னது? அது ஒன்றும் இல்லை, லாக்அப் டெத்து. நல்லா தான் இருந்தாப்புல, விசாரணைன்னு கூப்பிட்டு போனாங்க, இறந்துட்டாரு. அது லாக்அப் டெத்துன்றாங்க. லாக்அப் டெத்தா? ஆமாம். போராட்டம் ஏதாவது பண்ணணும் நம்ம சேனலில் சாப்பிட்டு போராட்டம்? அவெல்லாம் ஒன்றும் நம்ம ஆட்சிக்கு நம்ம எதிராக நீங்களே போராட்டம் நடத்துவீங்களா? லாக்அப் டெத்து கீப்ப கிடத்துக்கு அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டே இருங்க. இப்போ அதை மறைக்கணும் அவ்வளோதானே. இல்லை இப்போ மறைக்கணும் அவ்வளோதானே. அந்த பக்கம் பார்த்து லைட்டாக சிரிப்பை போடுங்க. சிஎம் தான், ஆனாலும் அந்த கியூட் ரியாக்ஷனை பார்த்தீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், இனி எந்த உலகத்துலேயும் இப்படி ஒரு சிஎம்மை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கவே போகிறதில்ல. ஹேண்ட்ஸமாக, க்யூட்டாக, ஸ்மார்ட்டாக, அடடே சாக்லேட் பாய் ப்ளஸ் ரக்கட் பாய் கலந்த ஒரு சிஎம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. என்னங்க ஏதோ சவுண்டு? என்ன சவுண்டு இது? அது ஒன்றும் இல்லைங்க, அந்த இது சார் பதிவாளர் வந்து பழனியில் சார் பதிவாளர் இருக்காப்ல, ஆமாம், அவர் ஒரு நாள் மட்டும் கொடைக்கானலேருந்து பழனி அப்படி போயிட்டு வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. சரி. இங்கே இருக்க சார் பதிவாளர் வேற ஒரு அலுவலகத்தில் போய் ஒரு நாள் மட்டும் எப்படி பண்ண முடியும்? அது எவனாவது கண்டிப்பாக பின்னாடி எவனாவது ஒரு ட்விஸ்ட் இல்லாமலாம் இருக்கும். பாவம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க கூட. அது ஒரு சலசலப்பாக எதிர்கட்சிகள்லாம் பேசிக்கிருக்காங்க. அதான் ஒரு சத்தமாக இருக்கு. இங்கே என்னது? அது ஒன்றும் இல்லை, பேனரு ஒரே வெள்ளையா இருக்குல்ல. வெள்ளை பண்ண ஃபோட்டோலாம் எதுவுமே இல்லையே. அதுவா, நீங்கள் விசிட் வரீங்கன்ட்டு ஓலை வெளில மறைக்கணுன்றதுக்காக வெள்ளையா வச்சு எல்லாம் துணி வச்சு மறைச்சிருக்கோம். இது ஜி டெக்னிக். ஆமாம். அப்போ அந்த சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள அதெல்லாம் இல்லை. சரி, இதை இதையும் மாற்ற தெரியும் நமக்கு. இதையும் மாத்திரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடடா, நம்ம விஜயன வர்றதுக்காக அவர் மனசு மாதிரியே வெள்ளையா பேனர் வச்சிருக்காங்க. சிஎம் தான், ஆனாலும் அவர் கையால எடுத்து எல்லாமே சரியா இருக்காருன்னு பாக்குறாரு பாருங்களேன். இப்படி ஒரு சின்சியர் சிஎம் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆஹா, இப்படி ஒருத்தரை நம்ம கிடைக்கிறதுக்கு எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். இது வெள்ளை பேப்பர் தான், வெள்ளை பேப்பர் ஒண்ணுமே இல்லை. அடுத்து வேற இங்க என்ன சலசலப்பு? என்ன அதுவா, ஒரு வாரமா கரண்ட் இல்லை, ஒரே இருட்டா இருக்கு, ஒரே பிரச்சனை வேற, சட்ட ஒழுங்கும் சரியில்லை. கரண்ட் இல்லையா? ஆமா. வண்டி இப்படி திருப்பா. வண்டியை திருப்பியா லூஸ் மாதிரி. அந்த நம்ம பார்த்துக்கோ. இதுங்க பொம்மை பொம்மை பொம்மை. அடடே, முதலமைச்சர் தான், ஆனாலும் குழந்தையாவே மாறிட்டாரு பாருங்களேன். நிச்சயமா சொல்றேன், இவர் குழந்தைக்கேத்த பீஸு தான் போல இல்ல. எவ்வளோ அழகா அந்த காரை எடுத்து விளையாடி பார்க்குறேன். இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா சிரிச்சிருவேன், கேவலம் திட்டிடுவேன். எவ்வளோ அழகா பாருங்களேன், எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காரு பாருங்களேன். அடடா, அந்த காரை அவர் கையாலே எடுத்து காரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாப்புல. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான காட்சி. சின்ன வயசுல ரிமோட் கார் இவருக்கும் கிடைச்சிருக்காது போல. மோட்டரை எடுத்து நீங்கள் ஃபேனை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் முதல் இன்ஜினியரா வச்சிருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற எல்லாமே கரெக்டாக இருக்கு நம்ம ஆட்சியில், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நான் அவங்க பாருங்க, நம்ம தாவியக்கா வழக்கறிஞர் தான். ராத்திரி போதையை போட்டு அதிரடி சிங்கப்பண்ணுக்கிட்ட போய், என்ன வெளியே மட்டும் பாதுகாப்பு தெரியுங்க நீங்கள் இல்லையா, ஆண்களுக்கு இல்லையான்னு இருக்காரு. போதையை தெளிய விட்டா உள்ள கூட்டு போய் தெளிய வச்சிருக்காங்க. நம்ம வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர், நம்ம வழக்கறிஞர். அது நாளைக்கு ஆக்கிடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காசு வாங்கிடுவீங்க, கேஸே வாங்கிடுவோம். சரி, அப்போ பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது முக்கியமான இஷ்யூ தான் இருக்கா? இது ரொம்ப முக்கியமானது தான். இது என்னது? ஒன்றும் இல்லை, வெள்ளை பேப்பர் தான். எதுக்கு இது? அடுத்து இந்த மேட்டர் பாருங்களேன். இவன் தான் நினைக்கிறேன். அதாவது இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, நம்ம கட்சி நிர்வாகியை அடிச்சு துவம்சம் பண்ணி கூட்டு போய், அதுவும் பாருங்க எந்த இடத்துல பாருங்க, கரூர்ல நீங்க பேசி ஒரு வாரம் கூட ஆகல, சிலுபஸை செஞ்சிருக்க அந்த சேட்டை பிடிச்சி செப்பலி பேசி
அதாவது குளித்தலை அருகே திருமணமான இளம் பெண்ணுக்கு கடந்த 3 மாதங்களாக பாலியல் தொழிலளித்த கிருஷ்ணராயபுரம் தவக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் சார். அதாவது கரூர் மக்கள் நம்ம நிம்மதியா விட மாட்டோம் போல இருக்கு. நம்மளும் தொந்தரவு கொடுக்குறாங்க, நாசம் படுத்துறாங்களே. என்ன சின்சியரான மேட்டர் நடந்தாலும் தன்னுடைய ரீல்ஸ் மோகத்துல அழகான கியூட் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு அடடே அதே வெள்ளதாடி, அதே காப்பு, அதே சட்ட கலர் மாதிரி இருக்கு. நோட் பண்ணீங்களா கைஸ்? வேற ஏதாவது முக்கியமான இஷ்யூ தான் இருக்கா இல்ல? இல்ல இருக்கு சார், நிறைய இருக்கு. இப்போ அது இந்த எதிர்கட்சிகள்லாம் வந்து இது ஒரு பணி நியமனம். இது நம்ம புயலமணி அவர் வந்து காலேஜ் ஸ்கூலு எல்லாத்துக்கும் பாடநூல் இதுல போட்டு வச்சிருக்கோம். சரி, உங்க டவுட்டு அந்த கவர்மெண்டோட இன்ஸ்டா ஐடி ஒன்று இருக்குல்ல, ஆமா, அதுல ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? புயலமணி போஸ்ட் கரெக்டாக ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? கேவலப்படுத்துறாங்க, சீக்கிரமா கேக்குறாங்க, நம்பாளுங்களே கேக்குறாங்க. இங்கிலீஷ் பேசு வேணாண்டி இங்கே அதெல்லாம் பாட்டு எடுத்துட்டு வராங்க. தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா, வாங்கி கொள்ள சிக்கன் தரட்டா, எல்லா லாரியும் ஒதுங்கு என்ன பார்த்தானேன்னு கேட்கறேன். வேண்டாம், அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. வேற ஏதாவது முக்கியமான சரி, இந்த கோப்பு பாருங்களேன். இது என்னது? வெள்ளை பேப்பர் தான் தம்பி. டைலாக் இல்லைங்கிறதுக்காக எல்லாத்தையும் வெள்ளை பேப்பர்னு சொல்லாத, புரியுதா? தம்பி போடா. ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, வண்டியை டோரை லாக் பண்ணி வச்சிருக்காப்புல. தம்பி வண்டியை ஏத்தாத, பின்னாடி ஓட விடாதீங்களே. இந்த பஸ்ல ஏறி கேமரா மறைஞ்சிரும், மூஞ்சி மறைஞ்சிரும், பரவாயில்லையா? ஓடுங்கடா மாடு. காலையில சீக்கிரம் 5 மணிக்கெல்லாம் எந்திரி ஸ்கூலுக்கு போங்கடா, அப்பதான் பஸ் காலியா இருக்கும். வேற எதுவும் இல்லைல்ல? வேற எதுவும் இல்லைங்க, அதான் பாத்துக்கலாம். அங்க யாருமே இல்லை, இருக்காங்க, கை காட்டுறாங்க. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. வேற வந்து ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ நேராக வந்து பெரம்பூரில் நன்றி சொல்லவே இல்லையே ஜெயிச்ச மக்களுக்கு. எப்போ நன்றி சொல்ல போகிறோம்? இடைத்தேர்தல் வருதா? இல்லை வரல, இடைத்தேர்தல் வரல. இப்போ நம்ம அலுவலகம் திறந்துட்டீங்க, ரேஷன் கார்டை கொடுத்துட்டீங்க. ஆனால் அது நன்றி சொல்லவே இல்லையே பெரம்பூர் மக்களுக்கு. அது பிரச்சனை இல்லை, நன்றி கேட்ட ஆள் தான். இழிச்சவன் எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம், எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம். அடுத்த வருஷம் தேர்தலுக்கு வரமோ சொல்லிப்போம், அப்படி பண்ணிப்போமா? சரி, வேற எங்கேயாவது போற வேலை. நாளைக்கு ஒரு மீட்டிங் எங்க? நலம் டின்னு ஒரு ஆப் ஒன்று. அந்த 4 பக்கம் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வாயா. இதுல பேசுறதே கிடையாது, டயலாக் கிடையாது, ஒண்ணும் இல்ல. டயட்ல கேக்க சாப்பிட்டு தூங்கிருங்க, அப்ப பிரச்சனை இல்ல. 4 பேர் சிரிக்கிறீங்க, 4 செல்ஃபி எடுக்கிறீங்க, ரீல்ஸ் போடுறோம். அது எல்லாரும் பேசுறாங்க, நீங்க மட்டும் பேசல. அவ்வளவுதான், வெளியில இருந்து பாக்குறாங்க, அப்படியே டிஸ்கஸ் பண்ற மாதிரியே. ஆமா, அதுல வந்து இந்த ரியாக்ஷன்ல ஒரு 4 இடம் வலதுபுறத்துல நின்னு, ஓகே, அப்புறம் அந்த பக்கம் நின்னு, இடது பக்கம் நின்னு ஸ்மைல். சரி, அது பண்ணிடலாம். டாக்டருக்குலாம் போஸ்டிங் போட்டு கொடுத்துறோம். ஆமா, உள்ள மேல ஏற அம்மா வந்து உங்களை கையை பிடிச்சுக்கவா அப்படின்னு கேட்பாங்க. சரி, அப்ப நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே பிடிக்கணும், தயவுசெய்து மூஞ்ச காமிச்சிடாதீங்க, சரி உருன்றாதீங்க. சரி, அப்ப நம்ம அந்த சேனலுக்கு அந்த பிட்டு கொடுத்துருவோம். சரி, என்ன ஒரு எழுப பாத்தீங்களா, பொதுமக்கள்னு கூட பார்க்காம டக்குன்னு கையை பிடிச்சு அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றினாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பெரம்பூர் சிங்கப்பூர் மாதிரி மாறப்போகுது அப்படின்னு அடிச்சுட்டு. இன்னைக்கு வேற எதுவும் கிடையாது, ப்ரோக்ராம் அவ்வளவுதான். மணி 4 ஆகுது, வீட்டுக்கு தூங்க போறீங்களா? நாங்க நீங்க வேலையை முடிச்சுட்டு நாங்க வேலை செய்யணும், வேலையை முடிச்சுட்டு போங்க. டயர்டா இருக்கு, பஸ் டிராவல், வெயில். சரி சரி, படுக்கிறேன். திருப்பு போய் தரேன். திருப்பு.